ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து 2 விஷயம் முக்கியமா பேசணும்னு நெனச்சேன். எப்படி ஈரான் வந்து கன்டினியூஸா வந்து மிசைல்ஸ் ஃபயர் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி வந்து வெளியில வந்து ஃபாரின் மினிஸ்டர் ஒண்ணு சொன்னா, ஈரான் ஆர்மி வந்து ஒண்ணு பண்ணுது. அது எதனால நடக்குது? அதே மாரி எக்கனாமி இம்பேக்ட். நம்ம என்ன நெனைக்கிறோம் கேசோலின் இல்ல வந்து இந்த கேஸு, இல்ல பெட்ரோல், டீசல் இது மட்டும் தான் இம்பேக்ட்ன்னு நெனைக்கிறோம். பட் அத தவிர்த்தியும் மத்த ப்ராடக்ட்ஸும் இம்பேக்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத பத்தி தான் இந்த வீடியோல பேசலாம்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வந்து ஈரான் வந்து கன்டினியூஸா வந்து ஃபயர் பண்ணிட்டே இருக்காங்க மிசைல். எப்படி ஃபயர் பண்றாங்கன்னா, ஒண்ணு வந்து தேர் ஹைடிங் அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். தேர் ஹைடிங் சம்வேர் இன் த மவுண்டன்ஸ் இன் த கேவ் அண்ட் தேர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் டிஸ்ட்ராய் அந்த கேவெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. யாரு? இஸ்ரேலும், யுஎஸும். ஸோ அத தாண்டி இன்னொன்னு பண்றாங்க. ஸோ அது என்னன்னா, லீடர்ஷிப் போன பிற்பாடு எப்படி இவங்க கன்டினியூஸா வந்து மிசைல்ஸ் ஃபயர் பண்றாங்க. ஒரு கண்ட்ரோலே இல்லாம. ஸோ இது வந்து என்னன்னா, இது மொசைக் டாக்ட்ரின் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து ஈரான் கத்துக்கிடுச்சுன்னா, 2003 ஈராக் வார் அப்ப சதாம் ஹுசேன வந்து 11 நாள்ல வந்து இது பண்ண பிற்பாடு, என்டையர் ஆர்மியுமே வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா, எல்லா அத்தாரிட்டியும் ஒரு பெர்சன்ட் இருந்தனால. ஆனா, ஈரான்ல அத பார்த்து ஈரான்ல என்ன பண்ணாங்கன்னா, 31 ப்ராவின்ஸா பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ எவ்ரி ஐஆர்ஜிசி அண்ட் ஆர்மி வில் ஹேவ் இட்ஸ் ஓன் கமாண்ட் சென்டர், ஜெனரல் அந்த மாரி லோக்கல்ல வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள்ல அத்தனை லீடர்ஷிப் தூக்குன பிற்பாடையுமே, ஸ்டில் ஈரான் இப்ப 20 நாள், 21 நாள் பக்கமா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த என்னன்னா, இந்த 31 ப்ராவின்ஸும் இண்டிபெண்டன்ட்டா வேலை செய்யுது. ஸோ அதான்னு வச்சுங்களேன். அதனால தான் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபாரின் மினிஸ்டர் வந்து நியூஸ்ல வந்து ஒண்ணு சொல்லுவாரு. ஆனா அத கேட்கவே மாட்டாங்க ஐஆர்சிசி. அவிங்க பாட்டுக்கு அவிங்களோட ஓன் இதுல செயல்படுவாங்க. ஸோ என்னன்னா, அவிங்களோட கமாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருக்குது. அண்ட் இண்டிபெண்டன்ட்டா வேலை செய்றாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், கமாண்ட் மேலருந்து வந்து கீழ எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்ப மேல யாருமே இல்லாம இண்டிபெண்டன்ட்டா வேலை செய்றது என்ன பிரச்சனை, இந்த மாரி பிரச்சனை. நாளைக்கு வந்து யார் நிறுத்துறது? யார்ட்ட போய் பேசுறது? அப்படிங்கிறதே தெரியாது. ஃபாரின் மினிஸ்டரே வந்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரே பேச முடியாது. இப்ப அதனால தான் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல ட்ரம்ப் சொல்லுவாரு, "இப்ப யார்ட்ட பேசுறதுன்னே தெரியல ஈரான்ல. லீடர்லெஸ்ஸா இருக்குது." ஸோ ஜெனரலா அது என்ன சொல்லுவாங்கன்னா, சிக்கன் வித்தவுட் ஹெட் இஸ் ஜஸ்ட் ரன்னிங். இந்த மிஷின் வந்து ஆன் பண்ணி விட்டாங்க. அத எப்படி ஆஃப் பண்றதுன்னு கூட தெரியாது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இவிங்க ஒ ட்ரம்ப் வந்து ஒண்ணு சொல்லுவாரு. அதுக்கு வந்து ரிட்டாலியேட்டரியா ஐஆர்ஜிசிலேருந்து தான் வரும். நீங்க நல்லா டிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஈரான் வந்து 2 ஸ்ட்ரக்சரா வச்சிருக்காங்க ஆர்மிலயே. ஒண்ணு வந்து ஐஆர்ஜிசி, இன்னொன்னு வந்து ஆர்மி, ரெகுலர் ஆர்மி. நீங்க ரெகுலர் ஆர்மி பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, ஐஆர்ஜிசி தான் வந்து ஐஆர்ஜிசி ஸ்போக்ஸ்மேன், ஐஆர்ஜிசிலேருந்து தான் நெறையா அ இதெல்லாம் வரும். த்ரெட் பண்றதோ, இல்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் எங்க பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மொசைக் டாக்ட்ரின்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கண்ட்ரோல் இல்லாம போயி பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் அடிச்சீங்கன்னா, நாளைக்கு உங்க எக்கனாமிக்கு வந்து ஸ்க்ரூ ஆவும் அப்படிங்கிறதே தெரியாம பண்றது. அதுக்கு தான் இந்த மாரி மொசைக் டாக்ட்ரின்ல நெறைய பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, கீழ இருக்கவங்க எல்லாம் இண்டிபெண்டன்ட்டா செயல்படும்போது, ஒரு கண்ட்ரோல் இல்லாம, ஃபியூச்சர் திங்கிங் இல்லாம ஈரான் வந்து இட்ஸ் என்டரிங் இன்டூ அ சூசைட் ட்ராப். என்னோட ஒப்பீனியன் அது. சில பேத்துக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம். நான் அப்படிதான் யோசிக்கிறேன். ஏன்னா, இஸ்ரேல் வந்து கண்டிப்பா தே நோ தட் தே வில் ஆக்டிவேட் மொசாக் டாக்ட்ரின்ங்கிறது. அண்ட் திஸ் வில் கண்டிப்பா வந்து தே வில் ஸ்க்ரூ அப் ஆல் த நெய்பர்ஸ்ங்கிறது கண்டிப்பா இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தட்ஸ் வாட் இஸ்ரேல் ஆல்சோ வாண்டட். ஏன்னா, இஸ்ரேல பொறுத்தவரைக்கும் தே வாண்ட் ஈரான் டு பி வெரி அன்ஸ்டேபிள் ஸோ தட் தே கேன் பி வெரி சேஃப். நீங்க அது வந்து நேத்தோ முந்தா நேத்தோ ப்ரெஸ் ரிலீஸ் குடுத்திருந்தார்ல நெத்தனியாகு, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவரே சொல்றாரு பாருங்க. நம்ம வந்து இனிமேலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ வந்து நம்பக்கூடாது. நேரா பைப்லைன் வந்து இஸ் இஸ்ரேல் வழியா எடுத்துட்டு போய், அங்கருந்து வந்து வி ஷுட் பம்ப் அவுட் ஆயில் ஜோர்டன் வழியா அப்படிங்கிறாரு. ஸோ இது என்னன்னா, அவரு சொன்னது கரெக்ட் தான். அத தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஈரான் வந்து இட் ஹஸ் லிட்டரலி என்டர்ட் இன்டூ அ சூசைட் ட்ராப். எக்கனாமி அவங்களே கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க பக்கத்து காடுக்காரன், இல்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரன புடிச்சு அடிச்சீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான் நாளைக்கு? உங்கள நம்பவே மாட்டான். ஸோ இதுதான் லிட்டரலா பண்ணி வச்சிருக்கு. இப்ப என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வெளியில ஒருத்தனுக்கு வந்து வீடு குடுத்துருக்கான். அவனால இவனுக்கு பிரச்சனை வருதுன்னா, நீ அவன்ட்ட தான் சண்டை போடணும்.
பக்கத்து வீட்டுக்காரனை பிடிச்சி அடிக்கக்கூடாது. அவன்கிட்ட போய் நீ வச்சிருக்காதப்பா, அவனால எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லலாம். அவனையே பிடிச்சி அடிச்சிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு உன்னைய நம்பவே மாட்டான். அவனை தான் கூட சேர்த்துக்குவான். ஏன்னா நீயே தான் அவனை பிடிச்சி அடிக்கிறிய. அவன் அவன் பெரிய ஆளாக இருந்தால் அவனால் உனக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அவனை கூட வச்சிருந்து அவனால் உன்னை வந்து சாத்த முடியும்னா அவன் அதுதான் பண்ணுவான். பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு பர்மனெண்ட்டே ஒரு பேஸ் போட்டு தந்துடுவான். இது என்னன்னா இதுதான் இந்த பிரச்சனை. இந்த மொசைக் டாக்டர்னா லீடர்ஷிப்பே இல்லாமல் தான் தோன்றித்தனமாக பண்ணுறது. அது ஒன்று. சரிங்களா? இன்னொன்று, இதனால நம்மளுக்கு என்ன எக்கனாமியில் பிரச்சனை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்காதனால. ஏன்னா எல்என்ஜி வரணும், அது இல்லாமல் ஹீலியம் வரணும். ஹீலியம் வந்து ஃபேப் மேனுஃபேக்சரிங் சிப்பு. நீங்கள் கார்லேருந்து உங்களுக்கு வந்து ஹை எண்ட் சிப், ஏ சிப்பு எல்லா இதுக்குமே வந்து இது ஹீலியம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வேஃபர் கூலிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக நான் 6 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 6 மந்த்ஸ் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், திஸ் வில் பி மோர் ஆஃப் அ சூசைட் கொலாப்ஸ் தான். ஈரானுக்கும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே எக்கனாமியே டோட்டல் கொலாப்ஸ். டைவர்சிஃபைடாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஆயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரான்ட்டு ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டோம். பட் ஆனால் சவுதி அரேபியா அந்த சைட்லேருந்து நிறைய வாங்குகிறோம். சவுதி அரேபியா இன்னொரு ரெட் சி வழியாக பைப்லைன் வந்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்தளவுக்கு வந்து அவங்களால பம்ப் பண்ணி சென்ட் பண்ண முடியாது. ஸோ என்னென்னா ஜென்ரலாக இதை டிட் நாட் ஆன்டிசிபேட் இந்த மாதிரி ஈரான் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இஸ்ரேல் ப்ரொப்போஸ் பண்ண மாதிரி அந்த சைடு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இஸ்ரேல் ஹேஸ் தட் கேப்பபிலிட்டி டு கண்ட்ரோல் ஈரான் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் எல்லாரும் வந்து கல்ஃப் நேஷன்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் பிலீவிங் யுஎஸ் அண்ட் இஸ்ரேல். நான் அப்படி தான் நம்புகிறேன். ஏன்னா வார் வந்து அந்த டைரக்ஷனில் தான் ஈரானே கொண்டு போகுது. ஈரானு தெரிஞ்சு கொண்டு போகுதா தெரியாமல் கொண்டு போகுதான்னு தெரில. நீங்கள் வந்து அலி லெஜானி வந்து சொல்கிறாரு நம்மளாம் சகோதரர்கள் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பேசிவிட்டு திருப்பி கொண்டு போய் அவங்க ஆயில் ஃபீல்ட்லேயே அடிக்கிறது, அவங்களோட சிவிலியன் ரெசிடென்ஷியலில் கொண்டு போய் ட்ரோனை விட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ வந்து லிட்ரலி ஈரான் இஸ் என்ட்ரிங் இன்டு அ சூசைட் ட்ராப் விச் இஸ்ரேல் ஆன்டிசிபேட்டட் இட். அண்ட் இஸ்ரேல் நோஸ் வெரி வெல் யாரை தூக்குனா இவனு எங்கே வருவானுன்னு தெரியும். அதை தான் வந்து டெய்லியும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லியே தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சு யாரை தூக்குனா இவங்க ட்ரிகர் ஆவாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக அந்த ஆளை தூக்குறாங்க. சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக அந்த ஆளை தூக்குறானவன் இவனுக்கு ட்ரிகர் ஆகி எல்லாத்தையும் அடிக்கிறானவன். ஸோ லிட்ரலாக வந்து ஈரான் இஸ் கான் இஸ் அ ரோக் ஸ்டேட். ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறாங்க. ஐ திங்க் லைக் வேர்ல்ட் லீடர்ஸ் வந்து அது வந்து தே ஹேவ் டு டீச் லெசன் டு ஈரான். இல்லைன்னா வீல் ஹாவ் எ பிக் ட்ரபிள். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இன்னொன்று இந்த நேட்டோலாம் வந்து எதுக்கு தான் நேட்டோலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரில. சொல்லப்போனால் வந்து புட்டினை பார்த்து பயந்துக்கிறாங்களோ இல்லையா, வாரனாவே பயந்துக்குவாங்களான்றது. இப்போ வந்து நேட்டோ கண்ட்ரி யாராவது அடித்து வாய் வாசனை மட்டும் பேசிட்டு அமைதியாக அடங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். யூரோப் இஸ் லைக் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் பேசலான்னு வந்தேன். ஸோ இனிமேலும் இதான் மேஜர் அப்டேட்ஸ் எக்கனாமி பற்றி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி. இந்தியன் ருப்பி வந்து இதனால் பயங்கர டிப்ரிஷியேட் ஆகுது, கோல்டு வந்து டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ இதனால் என்னென்னா வாருக்கு யுஎஸ் போச்சுனாவே யுஎஸ் கரன்சி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கண்ட்ரோல் கட் கம்ப்ளீட்லி யுஎஸ் டேக் ஓவர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே யுஎஸ் டாலர் வந்து பீக். எல்லோரும் யூஎஸ் டாலர் தான் வாங்க போவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுதான் சைக்கிள். நீங்கள் கோல்டு மேலே போச்சு அப்படின்னா யூஎஸ் டாலர் வீக்காக இருக்குன்னு வச்சோம். இப்போ யூஎஸ் டாலர் மேலே போச்சுன்னா எல்லோரும் பணம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் யூஎஸ் டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின் வச்சுங்களேன். இதுதான் சொல்ல வந்தேன். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.